ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த மில்கி மஷ்ரூமை வச்சு ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். ஊரில் அதை மிளகாட்டி வைக்கிற குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 6 மில்கி மஷ்ரூம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு முக்கியமான பொருள் சின்ன வெங்காயம், அதையும் நான் உரித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன சின்ன பூண்டு ஒரு கட்டை எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் வாணலியில் போட்டு நம்ம இப்போ வறுக்கணும். அதை வணக்கணும்னு ஊரில் சொல்லுவோம். அந்த வாணலியில் அந்த உரித்த சின்ன வெங்காயத்தையும் அந்த பூண்டையும் போட்டாச்சு. அது கூட 4 காஞ்ச மிளகா போட்டுட்டேன். 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டாச்சு, தேங்காய் எண்ணெயை. இது நம்ம நல்லா அப்படி வறுத்து தரணும். அது கூட 1 ஸ்பூன் சீரகத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். குழம்பு கெட்டியாக வரணும் அப்படின்னா 1 ஸ்பூன் அரிசி சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதையும் போட்டாச்சு. பருப்பு எல்லோரும் 1 ஸ்பூன் சேர்த்துவாங்க. அதுக்கு நான் இந்த மிக்சடு பருப்பு வாங்கி வச்சுருக்கேங்க. அதை இப்போ க்ளீன் பண்ணி நம்ம அதையும் 1 ஸ்பூன் இது கூட சேர்த்துட்டோம். இதை எல்லாத்தையும் நம்ம அந்த எண்ணெய் நல்லா படுற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இந்த வறுத்து எடுக்கிறது தான் ஊரில் வணக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும், நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம இதை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அது கூட தனியா ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். எனக்கு நிறையா கொத்தமல்லி தழையை நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதனால் அதை ஒரு கொஞ்சம் நிறையாவே போட்டுட்டேன் தனியாவுக்கு பதிலாக. இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோம். நல்ல வாசனை சூப்பராக இருக்குங்க. அது கூட 4 சின்ன சின்ன தக்காளியாக இருந்ததை முழுசாக போட்டுட்டேன். அதையும் இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல் நல்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அரோமா கிடைக்கும் நம்மளுக்கு. அது வரைக்கும் அதை வணக்கி வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி விடாமல் நான் அரைச்சிருக்கேன். ஏன்னா தக்காளியிலேருந்தே தண்ணி வரும். கொத்தமல்லி தழை போட்டனால அது பச்சை கலராக வந்திருக்கு. கொஞ்சத்தை எடுத்து கிளாஸ் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஏன்னா வறுத்து அரைச்சது நிறையா வந்ததுன்னு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு குழம்பு தாளிக்கணும் நம்ம. அதுக்கு காளான மஷ்ரூமை நான் ஓரளவு பெரிய பெரிய சைஸாக அதை நான் வெட்டி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் முழுசு சின்ன சின்னதாக இருந்ததை முழுசாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு நம்ம போட்டுட்டோம். கடுகு பொரிஞ்சதும் அந்த சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக போட்டணுங்க. இதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு தரும். இதை கட் பண்ணி போடுற டேஸ்ட்டை விட முழுசாக போடுற இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டு தரும் நம்மளுக்கு. வாசனையும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் அப்படியே மொட்டு மொட்டாக அப்படியே நம்ம வாய்க்கு வரும். ஸோ அதனால் அதை நம்ம முழுசாக போட்டுட்டோம். அப்புறம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த மஷ்ரூம்ஸ் அந்த காளான், அதையும் அந்த வெங்காயத்துக்கூடையே போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வணக்கி தரணும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி சுருங்க ஆரம்பிக்கும். லேசாக சுருங்க ஆரம்பித்து அதுலேருந்து தண்ணி வெளியில் வரும். அது வரைக்கும் நம்ம அதை வறுத்துட்டு ஒரே ஒரு தக்காளியை இது கட் பண்ணி நான் போட்டுட்டேன். இதுவும் நம்ம அரைச்சாலுமே ஒரு தக்காளி மட்டும் குட்டி தக்காளியை கட் பண்ணி போட்டேன். ஒரு வாசனையை கொடுக்கும், குழம்பும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரும் அதுக்காக. அதுக்கப்புறம் கறிவேப்பிலையை நம்ம கிள்ளி போட்டாச்சுங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வணக்கிக்கணும். வணக்கி அந்த காளான் கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம அப்படியே அந்த குழம்புக்குள்ளே விட்டுறணும். மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய மூடியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தண்ணி விட்டு நம்ம நல்லா கழுவி ஊற்றிக்கணும். அது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக இந்த குழம்பு பொடி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டாச்சுங்க. ஏற்கனவே மிளகா நம்ம போட்டு அரைச்சிருக்கிறனால குழம்பு பொடியோ மிளகாத்தூளோ எது போட்டாலும் அதை கொஞ்சம் குறைவாக போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சாதான் அது கொதித்து வரும்போது நமக்கு கெட்டியாகும். கெட்டியாகவே நம்ம செஞ்சோன்னா அடி பிடிச்சிருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒயிட் ரைஸோட அந்த குழம்ப வச்சு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். நீங்களும் இது ஒரு சிம்பிளான ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கு கொடுங்க.
தேங்க்யூ.